கால்பந்தை கொண்டு சாகசம் நிகழ்த்தி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றனர் சென்னையைச் சேர்ந்த இளைஞர் இருவர். கால்பந்தை தரையில் விழவிடாமல் காலால் தட்டி தட்டி சாகசம் செய்யும் இந்த கலையை ஃப்ரீ ஸ்டைல் கால்பந்து என விளையாட்டு ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இந்த சாகச விளையாட்டை திறன்பட செய்து வருகின்றனர் சென்னையைச் சேர்ந்த பிரதீப், ராகுல் ராஜா என்ற 2 இளைஞர்கள். இரு கால்களாலும் பந்தை 284 முறை தொடர்ச்சியாக தட்டி கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார் பிரதீப். இதன் மூலம் பந்தை இரு கால்களை கொண்டு 250 முறை தட்டி சாதித்திருந்த ஐரோப்பிய வீரரின் முந்தைய சாதனையை பிரதீப் முறியடித்துள்ளார். ஃப்ரீ ஸ்டைலுக்கு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது. அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறது தான் மெயின். அது தவிர கின்னஸ்னால எங்களுக்கு மீடியா சப்போர்ட் நிறைய கிடச்சதுனால நாங்கள் கின்னஸ் விடாமல் இந்த வருஷமே இன்னொரு 6-7 கின்னஸ் ரெக்கார்டு அடிக்கிற மாதிரி பிளான். ஒரே நிமிடத்தில் 117 முறை ஒரு கண்ணில் இருந்து மறு கண்ணிற்கு பந்தை மாற்றி மாற்றி சாதித்திருக்கிறார் குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராகுல். இதற்காக பயிற்சியாளரோ பயிற்சி மையமோ சென்னையில் இல்லாத நிலையில் இணையதளம் வாயிலாகவே இந்த கலையை இருவரும் கற்றிருக்கின்றனர். யூடியூப்பில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் என்னென்ன இருக்குன்னு. அப்போ ரொனால்டினோட ஒரு வீடியோ பார்த்தேன். அது பார்த்தோன்னே செமையாக பண்ணுறாரு, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டுட்டோரியல்ஸ் போட ஆரம்பித்தேன். ஃப்ரீ ஸ்டைல் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு கொஞ்சம் போட ஒரு 6 மாதம் வரைக்கும் நான் அதை பார்த்து தனியாக தான் வீட்டில் கற்றுட்டு இருந்தேன். ஃப்ரீ ஸ்டைல் கால்பந்து பயிற்சி பெற பலர் தங்களை நாடுவதாகவும் அரசு உதவி செய்தால் இன்னும் பல சாதனைகளை படைக்க முடியும் என்றும் கூறுகின்றனர் பிரதீப்பும் ராஜாவும். வளர்ந்து வரும் விளையாட்டான ஃப்ரீ ஸ்டைல் ஃபுட்பாலில் தற்போது சாதனை படைத்திருக்கும் இவர்கள் அடுத்த இலக்கான உலக சாம்பியன்ஷிப் போட்டியிலும் சாதனை படைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் அருண்மொழிவர்மன்.